கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. நீ கடன் வாங்காது இருப்பாய். அது கட்டளை மாதிரியே நான் ஏற்றுக்கிட்டேன். நான் வாங்கக்கூடாது, கடை வாங்கி சாப்பிடக்கூடாது, கடை வாங்கி உடுத்தக்கூடாது. அப்போ அந்த நிலையில் காசு இல்லாமல் 5 நாள் பட்னியாக இருக்கிறோம். சின்ன குழந்தைக்கு வெறும் தண்ணி எடுத்து ஸ்பூனில் கொடுத்துட்ருக்கோம். அந்த நிலையில் மனைவி சொன்னால், ஆகார் பிள்ளையை போட்டுட்டு தனியாக போய் அழுத மாதிரி நானும் அழ போகிறேன் அப்படின்னா, இல்லைம்மா நம்ம ஜெயிப்பிப்போம் வா அப்படின்ட்டு பைபிளை திறந்தால் அதில் ஒரு வசனம். எனக்கு அப்போ பைபிளில் எந்த அதிகாரம் எந்த வசனம் ஒன்றும் தெரியாது, சும்மா தான் திறந்து எதாவது படிப்பேன். அதில் ஒரு வசனம் பார்த்தேன். சிங்கம் தன் குட்டிகளை காணதை பீறி தன் பெண் சிங்கத்துக்காக தொண்டையை பிடித்து கொன்று பீறி போட்டவையெல்லாம் தன் குகையும் தொண்டையை பிடித்து கொண்டால் தாபரத்தையும் நிரப்பிட்டு அப்படின்னு ஒரு வசனம். எனக்கு அது வித்தியாசமாக பட்டது. ஆண்டவரே, சிங்கமே தன்னுடைய மனைவி சிங்கத்துக்கும் குட்டி சிங்கத்துக்கும் இறைய கொண்டாந்து கொடுக்குதுன்னு போட்டிருக்க, நீர் யூதராஜ சிங்கம்னு உங்களுக்கு பேர் உண்டு, என்ன நாங்களாம் உங்கள் குட்டிங்க தானே, எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு ஜெபத்தில் நான் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். மனைவியும் கூட சேர்ந்து அழுதுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. வாசலில் ஏதோ பாத்திரம் வைக்கிற மாதிரி ஒரு சத்தம். ஜெபத்தில் கண்ணு திறந்து பார்க்க மாட்டோம். ஜெபத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரலாம் சொல்லிட்டு பார்த்தா 2 பெரிய டிஃபன் கேரியர், 5 அடுக்கு பாத்திரம், 2 பெரிய டிஃபன் வாசலில் இருக்குது. ஓடி போய் பார்த்தா தெருவில் ஒருத்தர் ராத்திரி 11 மணிக்கு ஒரு வெறிச்சோடி கிடக்கு. ஒரு மனுஷன் ஜனமாட்ட யார் இதை கொண்டாந்து வச்சா? தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது. தூக்கிட்டு உள்ள கொண்டாந்த யார் வச்சா? யார் சொன்னால் பாருங்க, 5 நாளாக பட்டினியாக இருக்குது பிள்ளைங்க, இப்போ யார் வச்சாரெலாம் கேள்வி இல்லை, சாப்பிடணும் முதல்ல அப்படின்ட்டு பிள்ளையெல்லாம் எழுப்பி ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அப்போ யார் வச்சுருப்பா? திருப்பி ஒரு யோசனை, ஒருவேளை தூதர்கள் கொண்டாந்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு. சரி, தூதர்கள் வச்சுருந்தா எடுக்க வருவாங்க பாத்திரத்தை, அப்போ தூதர்களை பார்த்துடலான்ட்டு நானும் என் மனைவி நேரு உட்காந்து நடுவில் பாத்திரத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். தூதர்கள் வருவாங்கன்னு. தூதர் வரல, தூக்கம் வந்தது. நல்லா சாப்பிட்ட களைப்பில் தூங்கிட்டோம். காலை 8 மணிக்கு 2 பிரதர் வந்தாங்க. ஒரு பிரதர் எனக்கு தெரியும், ஒருத்தர் தெரியாது. அவர் வந்தோடனே, பிரதர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னார். நீங்கள் தான் வச்சிங்களான்னு? ஆமாம், நாங்கள் தான் வச்சேன். என்ன பிரதர் அந்த நேரத்தில் கொண்டாந்து வச்சிங்க? இல்லை, இந்த பிரதர் வீட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட்டு, அதுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் அவங்க என்கேஜ்மெண்ட் கேன்சல்னு தந்தி வந்துருச்சு. இவ்வளோ சாப்பாடு வீணாக போகுதுன்னு யோசித்தோம். அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னேன், அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னார். அதான் 2 டிஃபன் கதை எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சைக்கிளில் உடனே போயிட்டோம். அப்போ நான் வெளியில் பார்த்தா யாரையும் காணுமே, நாங்கள் சைக்கிளில் போயிட்டோம். அப்போ என் மனைவி கேட்டால், சரி நேற்று ராத்திரி சாப்பாடுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கத்தர் கேன்சல் பண்ணிட்டார், இனிமேல் ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னம்மா, கடன் வாங்காமல் இருக்கிறதுல ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம், இனி நம்முடைய வாழ்க்கையில் பசியே இருக்காது, அதை பற்றி நீ கவலையே படாத, நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படி. கத்தருக்கு மகிமையாக சொல்லணுன்னா, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கடன் வாங்கினதும் இல்லை, பசியாக இருந்ததும் இல்லை.